உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லாதான் போய்க்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அது முடிஞ்சதுன்னு நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. அதையும் சமாளிச்சுட்டு வரும்போது மறுபடியும் ஏதாவது ஒரு சோதனை. அந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள என்ன தோணும் தெரியுமா? என்னதான் நான் தப்பு பண்ணினேன்? ஏன் எல்லாமே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? உண்மைய சொல்லணும்னா, அந்த நேரத்துல யாராவது வந்து இதுவும் வாழ்க்கை உங்களுக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு பாடம்னு சொன்னா கேட்கவே பிடிக்காது. நமக்கு அந்த நேரத்துல பாடம் எதுவும் வேணாம். கொஞ்சம் நிம்மதி தான் வேணும். ஆனா, கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதே சம்பவத்த திரும்பி பார்த்தா, அப்போ நடந்தது நல்லதுக்கு தானோன்னு நமக்கே தோணும். அப்படி வாழ்க்கை நம்ம சோதிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில காரணங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். வணக்கம் நண்பர்களே! இது நம்ம வாழ்க்கை உண்மைகள் தொடரின் எபிசோட் 4. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி. வாழ்க்கை ஏன் நம்ம சோதிக்கிறது? இந்த கேள்வி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும். ஒருத்தருக்கு பண சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம். இன்னொருத்தருக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம். யாருக்காவது ஒரு உறவு உடைஞ்சிருக்கலாம். இன்னொருத்தரு பல வருஷமா முயற்சி பண்ணியும் ஒரு விஷயம் நடக்காம இருக்கலாம். வெளியில இருந்து பார்த்தா அவங்களோட வாழ்க்கை சாதாரணமா தான் தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் சில நேரம் நாம நம்ம வாழ்க்கைய மத்தவங்களோட ஒப்பிட்டு வருத்தப்படக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. நமக்கு என்ன நடக்குதோ அதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்னு மட்டும்தான் யோசிக்கணும். அந்த வகையில வாழ்க்கை நம்ம சோதிக்கிறதுக்கு 7 காரணங்களை பார்க்கலாம். ஒண்ணு, நம்மளுக்குள்ள இருக்கிற வலிமைய நமக்கே காட்ட. நம்மளோட வலிமை நமக்கு எப்போதும் தெரியாது. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியும்னு நாம யோசிக்கவே மாட்டோம். ஆனா ஒரு பிரச்சனை வந்ததும் நிலைமை மாறிடும். நேத்து வரைக்கும் யாராவது நம்பி இருந்திருப்போம். இன்னைக்கு நம்மையே நாம நம்பி நிற்க வேண்டி இருக்கும். அந்த நேரத்துலதான் அட நம்மளால இவ்வளவு விஷயத்த சமாளிக்க முடியுதேன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு புயல் வராத வரைக்கும் தான் ஒரு மரத்தோட வேரு எவ்வளவு ஆழமா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் கஷ்டம் வராத வரைக்கும் நம்ம மனசு எவ்வளவு தாங்கும்னு நமக்கே தெரியாது. சில பேர் இருக்காங்க, ஒரு பிரச்சனை வந்தா உடனே உடைஞ்சு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அதே பிரச்சனை வந்த பிறகு அதை சமாளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வர ஆரம்பிப்பாங்க. அப்போதுதான் அவங்களுக்கே புரியும், நான் நினைச்சதை விட நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கேனே. அதனால இப்ப உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அத பார்த்து உடனே என் வாழ்க்கை மோசமா போயிடுச்சுன்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஒருவேளை இந்த சூழ்நிலை உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு புதிய உங்களை வெளியே கொண்டு வரலாம். 2, யார் நம்மோட உண்மையா மனிதர்கள் என்று காட்ட. இந்த விஷயம் ரொம்ப உண்மை நம்மளுக்கு. நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான நேரத்துல நிறைய பேரு நம்ம சுத்தி இருப்பாங்க. நம்ம கிட்ட நல்ல வேலை இருக்கு, பணம் இருக்கு, நல்ல பொசிஷன் இருக்கு, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்ப பேசுறவங்க நிறைய இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் தடுமாறட்டும், அப்போதான் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியும். நம்ம கஷ்டத்தை கேட்க ஒருத்தர் இருப்பாரு. பரவாயில்ல பாத்துக்கலான்னு சொல்ல ஒருத்தர் இருப்பாரு. எதுவும் சொல்லாமலே நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருப்பவரு இருப்பாரு. அவங்கதான் உண்மையானவங்க. அதே நேரத்துல சில பேரு நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. அது அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவரை நான் இவ்வளவு நம்பினேனேன்னு நினைப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இவர் போனது நல்லதுதான் போலன்னு நமக்கே தோணும். ஏன்னா சில மனுஷங்க நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டியவர்கள் இல்ல. அவங்க நமக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுக்க வந்தவங்க. அதனால யாராவது உங்களை விட்டு விலகிட்டாங்கன்னா அவரை பிடிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்ல. சில பேரை இழக்கிறதால நம்ம வாழ்க்கையை இழந்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. சில நேரம்
தவறான மனிதர்கள் வெளியே போனதால் தான் சரியான மனிதர்களுக்கு இடம் கிடைக்கும். பொறுமையை கத்து கொடுக்க. இப்போ நமக்கு எல்லாமே சீக்கிரம் நடக்கணும். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணினா உடனே ஜாப் கிடைக்கணும். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா உடனே ப்ராஃபிட் வரணும். ஒரு கனவு இருந்தா உடனே அது நிஜமாகணும். ஆனா வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது. ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டுட்டு நாளைக்கு மரமா வளரணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு நேரம் தேவை. அதே மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம வாழ்க்கையிலயும் நேரம் தேவைப்படும். நீங்க ரொம்ப முயற்சி பண்ணியும் ஒரு விஷயம் நடக்காம இருக்கலாம். அப்போ நான் தோத்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். சில விஷயங்கள் தாமதமா கிடைக்கும் போதுதான் அதோட மதிப்பே நமக்கு புரியும். அதனால காத்திருக்கிற நேரத்த வீணான நேரம்னு நினைக்காதீங்க. அந்த நேரத்துல நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கலாம். நாமே தயார்படுத்திக்கிட்டே இருக்கலாம். காத்திருப்பதும் வாழ்க்கையோட ஒரு பகுதிதான். நம்முடைய மதிப்ப நமக்கே உணர வைக்க இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். நம்மள நிறைய பேரு நம்ம மத்தவங்க எப்படி நடத்துறாங்கன்னு பார்த்துதான் நம்ம மதிப்ப முடிவு பண்ணிக்கிறோம். ஒருத்தர் நம்ம பாராட்டினா நான் நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்படுறோம். ஒருத்தர் குறை சொன்னா என்னிடம் என்ன குறைன்னு நம்மையே கேக்குறோம். ஒருத்தர் நம்ம விட்டு போயிட்டா நான் போதுமானவதான் இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் உங்களை புரிஞ்சுக்கலனா அதனால உங்க மதிப்பு குறையாது. ஒருத்தர் உங்களை ஏத்துக்கலனா நீங்க தகுதி இல்லாதவர்னு ஆக மாட்டீங்க. சில நேரம் வாழ்க்கை நம்ம தனியா நிக்கிற வரைக்கும் அப்போதான் மத்தவங்களோட அப்ரூவல் இல்லாமலும் நம்மால நிம்மதியா இருக்க முடியுமான்னு நமக்கே தெரியும். ஒரு நாள் நமக்கே புரியும். என்னை யாராவது மதிக்கணும்னு நான் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல் முதல்ல நான் என்ன மதிக்கணும். அந்த புரிதல் வந்துட்டா அதுக்கப்புறம் யாராவது நம்ம வாழ்க்கையை விட்டு போனாலும் நம்ம முழுசா உடைஞ்சு போக மாட்டோம். பெரிய விஷயங்களுக்கு நம்ம தயார்படுத்த சில நேரம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற கஷ்டம் அந்த நேரத்துக்கு மட்டும் சம்மந்தப்பட்டதாக இருக்காது. அது எதிர்காலத்துக்கான தயாரிப்பாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மாணவன் தேர்வுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு படிப்பான். அப்போ அவனுக்கு அது சிரமமா இருக்கும். ஆனா தேர்வு முடிஞ்ச பிறகு அந்த பயிற்சி தான் அவனுக்கு உதவும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை நாளைக்கு உங்களுக்கு தேவையான மன வலிமையை உருவாக்கலாம். இன்னைக்கு நீங்க சந்திக்கிற தோல்வி நாளைக்கு ஒரு பெரிய முடிவை சரியாக எடுக்க உதவலாம். இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற வலி நாளைக்கு இன்னொருத்தருடைய வலியை புரிஞ்சுக்க உதவலாம். அதனால இந்த கஷ்டம் எனக்கு எதுக்குன்னு கேக்குறதுக்கு பதிலா இந்த கஷ்டத்துக்கு பிறகு நான் எப்படி மாற போறேன்னு யோசிச்சு பாருங்க. அந்த கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமான பதில கொடுக்கும். ஆறு, நம்ம பணிவாக இருக்க கற்றுக் கொடுக்க. வாழ்க்கை நல்லா போகும்போது நம்மால எல்லாத்தையும் செய்ய முடியும் போல தோணும். பணம் இருக்கலாம், வெற்றி இருக்கலாம், மரியாதை இருக்கலாம். அப்ப சில நேரம் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நம்ம கவனிக்காம போயிடுவோம். ஆனா வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கலாம். ஒரு தோல்வி வரலாம், ஒரு இழப்பு வரலாம். அப்போ நம்ம நிலைமை மாறிடும். அந்த நேரத்துலதான் நேத்து நம்ம பக்கத்துல இருந்த மனிதர்களோட மதிப்பு புரியும். நம்மளும் இருக்கிற விஷயங்களோட மதிப்பு புரியும். அதனால சில சோதனைகள் நமக்கு கீழே தள்ளுவதற்காக வருவதில்லை. உன்னிடம் இருப்பதை மதிச்சுக்கோ, உன்னிடம் இருப்பதை மதிச்சுக்கோன்னு நினைவுபடுத்துறதுக்காக வரும். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும். அதுதான் இங்க முக்கியம். 7, நம்மளுடைய வாழ்க்கை கதைய வலிமையானதாக மாற்ற. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம உண்மையிலேயே ஊக்கப்படுத்துற மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சுலபமா நடந்திருக்காது. அவங்க விழுந்திருப்பாங்க, தோத்திருக்காங்க, அழுதுருப்பாங்க, சில மனுஷங்க இழந்திருப்பாங்க, சில கனவுகளை விட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமும் எழுந்திருப்பாங்க. அதனாலதான் அவருடைய கதை நம்ம பாதிக்கும். ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன்னு மட்டும் சொன்னா அதை கேட்க நல்லா இருக்கும். ஆனா நான் பல தடவை தோத்தேன், பல தடவை உடைஞ்சேன், ஆனா ஒவ்வொரு தடவை எழுந்தேன்னு சொன்னா அந்த வார்த்தை நம்ம மனசுக்குள்ள போய் உட்காரும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையும்.
இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காத சில சம்பவங்கள் இருக்கலாம். இது மட்டும் என் வாழ்க்கையில நடக்காம இருந்திருக்கலாம்னு நினைக்கிற சம்பவங்களும் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நீங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த சம்பவங்க தான் உங்களை மாத்தி இருக்கும். நீங்க இன்னைக்கு இருக்கிற மனிதராக உங்களை உருவாக்கி இருக்கும். அப்போ ஏன் இது நடந்ததுன்னு கேக்குறதுக்கு பதிலா அதனாலதான் நான் இப்படி ஆனேனான்னு நினைப்பீங்க. அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க ஒரு கஷ்டமான காலத்துல இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. இது நிரந்தரம் கிடையாது. இப்ப இருக்கிற நிலைமை எப்பவுமே இப்படியே இருக்காது. கஷ்டமும் மாறும், மனிதர்களும் மாறுவாங்க, சூழ்நிலையும் மாறும், நம்ம வாழ்க்கையும் மாறும். அதனால இப்ப எல்லாமே சரியில்லைன்னு உங்க வாழ்க்கையே சரியில்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்க கடந்து போற இந்த காலம் உங்களை இன்னும் நல்ல இடத்துக்கு கொண்டு போகிற பாதையாக கூட இருக்கலாம். அதனால ஏன் எனக்கு மட்டும்னு கேக்குற நேரத்துல ஒரு நிமிஷம் நிதானமா இருங்க. மூச்சை விட்டுட்டு சரி இப்ப என்ன செய்யலாம்னு கேளுங்க. அந்த ஒரு கேள்வி போதும். ஏன்னா பிரச்சனை வந்ததா இல்லையான்னு எப்போதும் நம்ம கையில இருக்காது. ஆனா அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்க போறோம்னு தான் நம்ம கையில இருக்கணும். இன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம் நாளைக்கு உங்களை பலமாக்கலாம். இன்னைக்கு உங்களை அழ வைக்கிற ஒரு சம்பவம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கலாம். அதனால வாழ்க்கை உங்களை சோதிக்கிறதுன்னு நினைச்சு பயப்படாதீங்க. சில நேரம் அதே சோதனை தான் உங்களை நீங்களே கண்டுபிடிக்க வைக்கும். இந்த வாழ்க்கை உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த திங்கட்கிழமை மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை மட்டும் விட்டுடாதீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய நல்ல பக்கங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கு. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வாழ்க்கை உண்மைகள் பதிவில் சந்திப்போம்.